லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏய், ஏன் இப்படி பண்ண? இவ்வளவு பேர் கேக்குறாங்கல, வாயை திறந்து சொல்ல வேண்டியது. என்ன எல்லாரும் கேட்டுட்டாங்க, சொல்லிட்டீங்கறல. என்ன கேக்குறோம் சொல்லு. சூடுங்க. ஐயோ கொஞ்சம் நிறுத்துங்க. காரணத்தை நான் சொல்றேன். புவனா ஒருத்தரை காதலிக்கிறா. பொட்ட புள்ளைய படிக்கணும்ச்சா என்ன காரியண்டி பண்ணிட்டு வந்திருக்க? மா கடைசி பொண்ணு செல்லம் கொடுத்து வளர்த்தல பாத்தியா? ஓ மக படிக்கலாம் போகல, காதல் பண்ண போயிருக்கா. ஏய் என்னடா அமுதா பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? நீ காதலிக்கிறியா? ஏண்டா உனக்கு புத்தி இப்படி போச்சு? நீ எப்படி எல்லாம் நாங்க வளர்த்தோம். அது மனசுல இருக்க காதல முதல்ல தூக்கி போட சொல்லுங்க. இப்பயே அவ போய் கை கால விழுந்து அவளை சரி பண்ணி இது வெளியே தெரியாம அந்த பையனுக்கே கட்டி கொடுத்துருவான். ஒரு நிமிஷம். எதுக்கு முதல்ல இப்படி ஆளுக்கு பேசுறது நிப்பாட்றியலா? புவனா அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா? நீங்க என்ன உங்க அம்மா சொன்ன பொண்ணையா கல்யாணம் பண்ணிக்கிட்டிய? லவ் பண்ணி தானே? அதுவும் யாருக்கும் தெரியாம இழுத்துட்டு போய் தானே கல்யாணம் பண்ணிய? நிப்பாட்டுங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், புவனாக்கு ஒரு நியாயமா? ஏன் சித்தப்பா, இவர் என்ன லவ் பண்றேன்னு பின்னால சுத்தும் போது நீங்களும் தானே அந்த காதலுக்கு உதவியா இருந்தீங்க. அடுத்த வீட்டு பொண்ணுங்கன்னா காதல் இனிக்கும், அதுவே உங்க வீட்டு பொண்ணுன்னா காதல் கசக்குமா? இனிமே இதை பத்தி யாரும் பேச வேண்டாம். புவனா, போறியா? நானே பேசி முடிக்கல. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. யாத்த என்ன அடுப்படிக்கு போறீங்களா? ஆமா, பச்சை சுட்டு என்ன மிச்சம் இருக்கு, அப்படியே எடுத்து உங்க தலையில ஊத்துங்க. உங்க மிச்சத்துக்கு நீங்களே என்ன அசிங்கப்படுத்துங்க. உங்க வீட்டுல பொண்ணு எடுத்ததுக்கு நான் எவ்வளவு அசிங்கப்பட்டு இருக்குது. இந்த கொடுமை எல்லாம் கேக்குறதுக்கு ஆளே இல்லையா? மண்டை வலிக்குது, வெளியே போய் காப்பி குடிச்சிட்டு வரலாம். சரி வாங்க போ. காப்பி குடிக்க போறாளா? எவ்வளவு துமுறு பாத்தியா? இன்னைக்கு இவ்வளவு பயந்துகிட்டு திரும்பியா நிக்கிற? பயம் இருக்கட்டும். இவ்வளவு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. அண்ணமண்டி, நான் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். புவனா இப்போ காலேஜுக்கு போற நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா. காலேஜுக்கு போல. எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றிய? ஒருத்தங்க காலேஜ் போகும்போது எப்படி போவாங்க, காலேஜ் கட் அடிச்சுட்டு வெளியே போகும்போது எப்படி போவாங்கன்னு எனக்கு தெரியாதா? அவ கிளம்பி போகும்போது அவ முகத்துல தெரிஞ்ச சந்தோஷத்தை பார்த்தா அவ வெளியே யாரையோ பார்க்க போறா. எனக்கு நல்லா தெரியும்.
ஆமா ஆமா, உங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லாவே தெரியுமே. நீங்க காலேஜ் போனதை விட கட் அடிச்சுட்டு சுத்தினது தான் அதிகமா இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் நல்லா தெரியும். ஒழுங்கா போயிருந்தாதான் படிச்சு வாத்தியார் ஆயிருப்பியலே. ஆ? இப்போ புவனா எங்க போறாங்கிறது முக்கியமா இல்ல என்ன திட்டுறது முக்கியமா? சொல்லுங்க. அப்படின்னா இன்னைக்கு சனிக்கிழமை காலேஜ் லீவு. நான் காலேஜுக்கு போகாம வீட்டில் தானே இருக்கேன். அட ஆமால, இந்த விஷயம்லாம் தெரியணும்னா காலேஜ் பக்கம் போயிருக்கணும். அ, சரி சரி, இப்ப புவனா போய் சொல்லிட்டு எங்க போயிருப்பா? வேற எங்க போயிருப்பா? நேத்து நிச்சயம் வேண்டாம், நான் ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொன்னான்ல, அவனை பார்க்க போயிருப்பா. பின்னால போய் பார்க்கலாமா? ஓகே, தாராளமா போலாம். நான் புவனா பின்னால போய் பார்க்கறத சொன்னேன். அவ எங்க போறா, யார போய் பார்க்க போறான்னு தெரியணும். நீங்க காதலிக்கும் போது மட்டும் என்ன வீட்டில் சொல்லிட்டா போனீங்க? உங்களை யாராவது ஃபாலோ பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கல்யாணத்துக்கு முன்னாடி காதலுக்கு பச்சை கொடி காட்டுவீங்க, அதே கல்யாணம் ஆன உடனே பெரியவங்களாயி அப்படியே காதலுக்கு நீங்க சிவப்பு கொடி காட்டுவீங்களா? நான் ஒன்னும் புவனா விருப்பத்துக்கு எதிராலாம் இல்ல. அவ மனசுக்கு பிடிச்சவன அவ விரும்புறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அவ தேர்ந்தெடுத்திருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்கணும்ல. வயசு கோளாறுல தப்பான இடத்துல மாட்டிடக்கூடாது. இது நம்ம வீட்டு பொண்ணுங்கிறதுனால சொல்லல, எல்லா பொண்ணுங்களுக்காகவும் தான் சொல்றேன். பசங்க பொதுவா காதலிக்கும் போது தங்களை பத்தி அப்படியே ரொம்ப பெருமையா தான் சொல்லிப்பாங்க. தங்களை பத்தின உண்மை எதையுமே பேசிக்க மாட்டாங்க. பொண்ணுங்களும் அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி அவங்களும் மயங்கிடுறாங்க. இப்படிதானே பாதி பொண்ணுங்களோட கனவு ஆசை எல்லாமே ஏமாற்றமா போகுது. அப்படி ஒரு கஷ்டம் புவனாக்கு வரக்கூடாது. யாரையோ சொல்ற மாதிரி தெரியல, என்ன குத்தி காட்டுற மாதிரி தான் இருக்கு. இதுல குத்தி காட்ட என்ன இருக்கு? நான் சொல்றது உண்மைதானே? என்னமோ இல்லாததையும் பொல்லாததையும் சொல்ற மாதிரி சொல்றிய. சரி, இப்ப என்ன? புவனா எங்க போறா, யார பார்க்க போறான்னு தெரிஞ்சுக்கணும், அப்படிதானே? சொன்னா கூட்டு போறேன். கிளம்பு கிளம்பு. அதான் அவங்கள பார்த்தாச்சுல்ல, பார்த்து போலாம்ல. எதுக்கு இப்படி வேகம்? நான் புவனா எங்க போறான்னு பிடிக்க போயிட்டு இருக்கேன், அவளை பார்க்கணும்ல. உன்னை ஏன் அடிக்க போறேன் நீ வேற? கொஞ்சம் பல்ல மேடெல்லாம் பார்த்து போங்களேன். பள்ள மேல பார்த்து போனா அவங்க போயிடுவாங்க. என்ன நீங்க பள்ள மேல பார்த்து போனா அவங்க போயிடுவாங்க. அவங்க லெஃப்ட் போறாங்களா ரைட் போறாங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. நான் வேணும்லாம் ஒண்ணும் பண்ணல. என்ன? ஏய், நான் வேணும்லாம் ஒண்ணும் பிரேக் அடிக்கல. அவங்க நிப்பாட்டிட்டாங்க. அவங்கள தாண்டி போனா பாத்துருவாங்கல்ல.
ஏய் இரு இரு செல்வா போலாம் ஆ? போலாம். சரி போலாம். நேத்து என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. அதை தடுக்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், முடியல. வேற வழியே இல்லாம நான் காதலிக்கிற விஷயத்த சொல்லிட்டேன். ஆனா அது நீங்க தான்னு சொல்லல, சொல்லவும் மாட்டேன். அன்னமண்டி பிரச்சனை சரியாகாம நம்ம விஷயம் வீட்டுக்கு தெரியக்கூடாது. என்ன நடந்தாலும் நீங்க என்ன கைவிட்டுற மாட்டீங்கல்ல? நிச்சயம் நான் கைவிட மாட்டேன். என்னை நம்பு. என்ன பிரச்சனை வந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி. வீட்டில் இருக்க பொட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் பையன் விட்டு போச்சு. வெளியே போய் ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு சுத்திட்டு வர்றது. கேட்கறதுக்கு ஆள் இல்லாம தானே. டைம் என்ன ஆகுது? வெளியே போன வயசு பொண்ணையும் காணா, வீட்டுக்கு வந்து மருமகளையும் காணா. வீட்டுல உள்ள பிள்ளைய எங்க போறா எப்ப வரான்னு எதுவுமே கண்டுக்க மாட்டீங்களா? அதனாலதான் அவ கொஞ்சம் கூட பயம் இல்லாம காதல் பண்ணிட்டு இருக்கா. காதல் இருக்கட்டும், வரட்டாவா அந்தோன இருக்கு அவளுக்கு கச்சேரி. ஒரு நிமிஷம். இல்லை, நமக்கு தெரிஞ்ச விஷயம் குடும்பத்தில் யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரியாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் போனால் படித்து முடிக்கிறதுக்கு இன்னும் 6 மாதம் இருக்கு. படிப்பு முடிஞ்சு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அவள் கல்யாணத்தை பற்றியே பேசுவாங்க. தோராயமாக இன்னும் 1 வருஷம் இருக்கு. அதே மாதிரி உன் தம்பியும் ஃபாரினில் படிக்கிறான். அவனுக்கு உங்கள் அப்பிச்சி அவசரப்பட்டெல்லாம் ஒன்றும் பொண்ணு பார்க்க போகிறதில்ல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1-1.5 வருஷத்துக்கு கல்யாண பேச்சை 2 வீட்லையும் எடுக்க போகிறதில்ல. அதனால் நம்மளே அவசரப்பட்டு இந்த விஷயத்த ஓப்பன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் பிரச்சனை இன்னும் சால்வ் ஆகலை. இதில் இன்னொரு பிரச்சனை, இப்போது இந்த விஷயம் தெரிஞ்சால் இன்னும் பெரிய பிரச்சனையாக தான் உருவாகும். அதனால தான் சொல்கிறேன், இப்போது தெரிய வேண்டாம். நீ என்ன நினைக்கிற? சரி, நான் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லாதீங்க. வாங்க. இவங்க 2 பேரும் ஜோடியா எங்கேயோ போயிட்டு வர பார்த்தா டவுட்டா இருக்கே. ஏண்டா மாப்பிள, என்ன விசேஷம்? பொண்டாட்டியோட கை கோர்த்து போயிட்டு வர்ற? மாமனுக்கு தெரியாம எதுவும் நடந்துருச்சா? ஓ மாமா, நீ வேற கடுப்பேத்திட்டு. என்ன மாமா, வீடு பரபரப்பா இருக்கு, என்ன விஷயம்? எல்லாம் அடுத்த பிரச்சனைக்கு தான். வெளியே போன எங்கன்னு கேட்டு பெருசா அக்கறை இருக்க மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஏண்டா மாப்பிள, போனா எங்க போனான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? அவ காலேஜுக்கு போயிருப்பா. இந்த வந்துட்டாங்கல்ல காதலுக்கு மரியாதை சாலினி. அம்மா சாலினி, வா. மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணும் போதே நினைச்சேன் வாங்க. எங்க போய் ஊர் சுத்திட்டு வர்ற?
இது என்ன கேள்வி? காலேஜுக்கு தான் போயிட்டு வரேன். ஏய் என்ன எங்களெல்லாம் பார்த்தா என்ன கேனக்கு இருக்குச்சி மாதிரி தெரியுதா? ஊரறிவு உலகறிவு எல்லாம் எங்களுக்கு தெரியும். சனிக்கிழமை எங்கடி காலேஜ் இருக்கு? போய் பேசிக்கிட்டு இருக்கா. இல்ல, ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு. யாரு கூட? உன் லவ்வரோடையா? ஏய் யாரடி நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படி உன் மனசுல? வாயை திறந்து பேசு. யார லவ் பண்ற? முதல்ல எல்லாம் சரியாதான் இருந்தது. நடுவுல வந்தால எல்லாம் இதுக்கப்புறம் தான் ஆச்சு. வாய மூடு பரமு. எதை பத்தி பேசுறியோ அதை மட்டும் பேசு. இதுல தேவையில்லாம என் மருமகளை இழுக்காத. அதானே, உன் மருமகளை பத்தி பேசினா உடனே மூக்கு வேர்த்துட்டு வந்துருவியே. சரிம்மா, உன் மருமகளை பத்தி பேசல, நான் வாய மூடிக்கிட்டு இருக்கேன். அவ என் தங்கச்சியை பத்தி பேசுறாள்ல. இல்ல எனக்கு புரியல. ஆம்பளை பசங்க 2 பேரோட கல்யாணம் தான் வீணா போச்சு. பொட்ட புள்ள. இவ கல்யாணத்தையாவது நல்லபடியா நடத்தலான்னு பார்த்தா நம்மள சந்தி சிரிக்க மானத்தை வாங்கிடு பா இவ. ஏய் இம்புட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம், மௌனமா இருந்து காரியத்தை சாதிக்கலாம்னு நினைக்கிறியா? வாய் திறந்து பதில் சொல்ல. ஏமா கேட்டுக்கிட்டே இருக்க, வாயை திறக்காம அப்படியே அமைதியாவே இருக்கா உன் பொண்ணு. நீயும் வாயை திறந்து கேட்கலன்னா என்னமா அர்த்தம்? அப்பா அவ செய்யறதெல்லாம் சரிங்கிறியா? அக்கா, பரமும் சின்னவன் பல சமயம் கிறுக்குத்தனமா பேசினாலும் இப்ப அவங்க பேசுறதெல்லாம் நியாயமா தானே படுது. இந்த பாருக்கா, இது நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. இவ யார விரும்புறா, அவன் பெரியவங்க அம்பிட்டு கேக்குறாங்க. அப்படி என்ன வீரா பொண்ணுக்கு வாய் திறந்து பேச வேண்டியதானே? குத்துடிக்க மாட்டல. இம்பிட்டு பேர் கேக்குறாங்க, அம்பிட்டு வீராப்பா உனக்கு. கொஞ்சம் நிறுத்துறியலா? வயசு பொண்ண கை நீட்டி அடிக்கிறது என்ன பழக்கம்? புவனா அவன் மனசுக்கு பிடிச்சவனை தேர்ந்தெடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இத பாருங்க, இது அவ வாழ போற வாழ்க்கை. மா, உன் மருமவ ஒருத்தி போதும் நம்ம குடும்ப மானத்தை வாங்க. இப்பதானே புரியுது. அடக்க ஒடக்கமா இருந்த புவனாவிய இவதான் மாத்தி வச்சிருக்கா. ஆமா பாப்பா, இவ கொடுத்த தைரியம் தான். பரமு சும்மா இரு. ஏத்த அமுதா, இவ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? புவனா பண்ணது தப்புதானம்மா. இத நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுக்காம விட்டுட்டோம்னா அவங்க ஆசைய வளர்த்துக்கிட்டா பின்னால கஷ்டமாயிடும்ல. என்ன ஏதுன்னு நீ ஒரு வார்த்தை கேளாமுதா. அவ யார காதலிக்கிறான்னு கேட்டு சொல்லுமா. ஏய் சொல்றி போட்டனா 2 கேட்டுட்டு இருக்காங்க இம்புட்டு பேரு. சொல்லாத்தா. ஆமா நல்லதா. கொஞ்சுகடா நல்லா. போனா வாயை திறந்து சொல்லுமா. அவ வேற யாரையும் விரும்பல. என் தம்பி செல்வாவை தான் விரும்புறான். அடி பாவி. அராஜக சூப்பர் சூப்பர். எல்லாத்துக்கும் நான் அமெரிக்காக்காரன் தான் காரணமா? எனக்கு அன்னைக்கு கோன் முட்டாய் கொடுத்துட்டு இவளுக்கு இதய மாதிரி முட்டாய் கொடுக்கும் போது நினைச்சேன் இதயத்துக்குள்ள அம்பு விடுவான்னு. தெரியும் நினைச்சேன். ஆத்த தேவையில்லாம இவ எதுக்கு ஆஜராகிறான்னு. ஓ அப்ப இதான் காரணமா? ஓ தம்பி தான் இவ லவ் பண்றாளா? அப்ப இந்த திடீர் காதலுக்கு என்ன காரணம்? திட்டம் போட்டு பிளான் பண்ண காதல் தானே இதெல்லாம். அதான பார்த்தேன். இங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அம்மனி அமைதியா இருக்கும்போது யோசிச்சிருக்கணும் பாப்பா. இதுல ஏதோ நல்ல ஒரு உள்குத்து இருக்கு. ஓஹோ நானா? உன் தம்பி மன்மதன் தான் இந்த ரவி தேவியோட காதலனா?
இந்த பாரு, இந்த காதல் விளையாட்டு உங்க அப்பச்சி எப்படி ஏத்துப்பாங்க? எந்த நம்பிக்கையில இந்த காதலுக்கு நீ பச்சை கொடி காட்டுற? உன் குடும்பத்தோட ஒண்ணு சேர ஏன் தங்கச்சியோட வாழ்க்கையை நீ பயன்படுத்திக்கிறியா? ஏற்கனவே அவ அப்பச்சிக்கு எங்களை பார்த்தாலே அப்படி எரியுது அவருக்கு. இதுல இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான். அப்புறம் நாங்க ஏதோ திட்டம் போட்டு அவர் பையனை சொத்துக்காக மடக்கிட்டோம்னு சொல்லுவாங்க. இது எங்களுக்கு அசிங்கம். இந்த காதலை நாங்க ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம். அத்தை, இந்த புள்ள திருப்பி அனுப்பிச்ச சம்மதத்தை நான் போய் கைகால உள்ளதா கூட்டு வந்துடுறேன். அத்தை சொல்றது கேளுங்க. அவங்களுக்கே பேசி முடிச்சிருவோம். வேணாம் ஊருக்குள்ள விஷயம் கசிறதுக்கு முன்னாடி காது வச்சமா பேசி முடிச்சிருவோம். அதான் சரிங்கிற நானும். ஏத்தா, ரெண்டு குடும்பத்திலும் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு எந்த தைரியத்துல இது நடக்கும்னு நம்பின? இதெல்லாம் ஒத்து வராதுடா. அக்கா, அதுக்கு சொல்லி புரிய வைக்கா. ஏய் புவனா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? அடிமடியிலேயே கைய வச்சுட்டியே. நடக்காத உன்னை ஏண்டி நினைச்சடி? ஏண்டி நினைச்ச? ஏன் நினைச்ச? ஏன் சொல்லுடி, சொல்லு. அத்தை என்ன அத்தை, நீங்களும் இப்படி பேசாதீங்க அத்தை. இல்ல அமுதா, இது சரிப்பட்டு வராது. ஏய், உன் மனச மாத்திக்கிற வழிய பாரு. நடக்காததையெல்லாம் வீணா மனசுல போட்டு நினைச்சுக்காத. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். மனசுல படி காமிச்சா செய்யற வேலையை பாத்தீங்களா? லவ் லவ்.